ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இக்காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன், உனக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், 14வது அதிகாரத்துல அவனுடைய சகோதரனாகிய லோத்து சத்துருக்களால் சிறைப்பிடித்து கொண்டு போக போது தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேரை அழைத்து கொண்டு போய் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று அவன் திரும்பி வருகிறான். அப்படி அவன் திரும்பி வரும் பொழுது சோதோமின் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்து, ஜனங்களை எனக்கு தாரும், இந்த யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். யுத்தத்தினுடைய சட்டத்தின்படி யுத்தத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட அத்தனை பொருள்களும் யுத்தத்திலே வெற்றி பெற்றவர்களுக்கு உரியது. சட்டத்தின்படி ஆபிரகாமுக்கு அந்த பொருட்கள் எல்லாவற்றின் மேலையும் அவனுக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. தேசத்தின் ராஜா சொல்லுகிறான், எல்லா பொருள்களையும் நீ எடுத்துக்கொள்ளும் என்று. ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சையின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்கிறார். மனம் உபந்து சோதோமின் ராஜா எல்லா பொருள்களை எடுத்துக்கொள்ள சொல்லும் பொழுதும் ஆபிரகாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அங்கே சொல்லுகிற வார்த்தை ஒன்று, நீர் ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு அசாதாரணமான நம்பிக்கை இருந்தது. அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன்னு நீ சொல்லாதபடி. ஏனென்றால் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நான் உனக்கு தருவேன். உன் சந்ததி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், சகல ஜனங்களை பார்க்கல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் ஒருவரே காரணமாக இருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படுவதனுடைய முழு கணத்துக்கும் கிரெடிட்டுக்கு உரியவர் ஆண்டவராய் இருக்க வேண்டும். நான் ஆசீர்வாதமாய் இருப்பது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னை ஐஸ்வர்யவனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஒன்று, நான் ஆசீர்வதிக்கப்பட்டா அது ஆண்டவரால மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு நாள் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விடுவார், ஒரு நாள் ஆண்டவர் இந்த தேசத்தில் என்னை உயர்த்தி விடுவார். அப்பொழுது நான் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, நான் வாழ்வடைந்து இருக்கும் போது, நான் தான் ஆபிரகாமுக்கு பொருட்களை கொடுத்தேன் என்று நீ சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஆசீர்வாதத்தை அவன் வேண்டாம் என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாமை ஆண்டவர் சீமானாய் ஆசீர்வதித்ததற்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணினதற்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய கூடாரத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மனிதர்களால் வந்தது அல்ல, தேவனால் வந்தது. இன்றைக்கு அப்படி ஒரு அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கைக்கு
தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் வர வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முழு காரணம் கர்த்தராய் இருக்க வேண்டுமே தவிர, நான் நம்பியிருக்கிற தேவனாக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களாக இருக்கக்கூடாது. மனிதருக்கு பேர் வருவதற்கு நான் உயர்த்தப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நான் உயர்த்தப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் தருவேன். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமை பெருமைப்படுத்தினவர் நம்மையும் பெருமைப்படுத்தட்டும். ஆபிரகாமை உயர்த்தின கர்த்தர், ஆபிரகாமை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்த நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். தன்னை தேடி வந்த அந்த ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு, நீர் என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு தேவன் என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கட்டும் என்ற ஆபிரகாமை போன்ற தெய்வீக சுபாவங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில்.